டிஃபரன்ஸ் பிட்வீன் நார்மல் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இருக்கவங்களுக்கும் லைக் ஒரு எக்ஸப்ஷனல் பெர்ஃபார்மன்ஸ் இருக்கவங்களுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்றது நம்ம இஃப் வி லுக் அட் இட் ரியலி தெர் இஸ் அ லீடர்ஷிப் குவாலிட்டி இன் தம். அது வந்து அவங்களுக்கு வந்து இட் கிவ்ஸ் தம் த எட்ஜ். நம்ம கூட ஷேர் பண்ணுறதுக்காக அனிதா நம்ம கூட ஜாயின் பண்ணியிருக்காங்க. இஸ் டூயிங் லாட் ஆஃப் லீடர்ஷிப் செமினார்ஸ் அண்ட் ட்ரைனிங்ஸ் வந்து யூகேல நிறைய ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. இஸ் ஹேவிங் ஒர்க்கிங் வித் மெனி ஸ்கூல்ஸ் ஆல்சோ. ஸோ அவங்க இஸ் கோயிங் டு ஒர்க் கிவ் அஸ் வேல்யூபிள் நேம் டைம். வந்து அனிதா கார்த்திக். நான் வந்து ஸ்காட்லாண்டில் இருக்கேன். என்னுடைய எக்ஸ்பர்டீஸ்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து பிஹெச்டி வந்து கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட் அண்ட் ரெசிலியன்ஸில் பண்ணியிருக்கேன். என்னுடைய மாஸ்டர்ஸ் வந்து இன்டர்நேஷனல் பிஸ்னஸ் அதில் பண்ணியிருக்கேன். அண்ட் ஆல்சோ கப்பல் ஆஃப் அதர் சர்டிஃபிகேஷன்ஸ்னு பார்த்தீங்கன்னா, பிஎம்பி சர்டிஃபிகேஷன், ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேஷன் ஹோல்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் ஆல்சோ டீச்சிங்க்கு பர்டிகுலராக எப்படி யூனிவர்சிட்டி செட்டப்பில் எப்படி டீச் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான associate fellowship in higher education academy அதோட certification I hold. And over the period of time என்னுடைய மைக்ரேஷன் ஃப்ரம் இந்தியா டு எடும்பரா அப்படின்றத வச்சுட்டு நான் எப்படி என்னுடைய லீடர்ஷிப் ஸ்கில்ஸை வந்து டெவலப் பண்ணிக்கிட்டேன், எதெல்லாம் எனக்கு இன்ஸ்பிரேஷனா இருந்தது, எதெல்லாம் வந்துட்டு நான் கத்துக்கிட்டேன் அப்படிங்கிறதையும் பார்ட்லி இதுல வந்துட்டு ஒரு 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 அடிஷ்னல் மை ஸ்டோரியா நான் அதுல வச்சு டெக்னிக்கல் ஸ்கில்ஸ்க்கு வி கிவ் சோ மச் ஆஃப் வேல்யூ, ஏஐ அது இது மெஷின் லேர்னிங். ஸோ வி ஆர் டெக்னிக்கலி ரியலி சவுண்ட் பர்சனாலிட்டியா நம்ம டெவலப் பண்ணிக்கிறதுக்கு நம்ம எவ்வளோ எக்ஸ்டெண்ட் போய் இந்த வேலையெல்லாம் செய்ய முடியுமோ அது எல்லாமே நம்ம லேர்ன் பண்ணிக்கிறோம். வி ஆர் ஆன்கோயிங் லேர்னர்ஸ் நிறைய பேர் இருக்கும் நம்மள. ஸோ இது மாதிரி நிறைய டெக்னிக்கல் ஆஸ்பெக்டுக்கு ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் கிடைக்கும் போது ப்ரொஃபஷனல் டெவலப்மெண்ட்டுக்கு, அதாவது நம்மளுடைய பர்சனல் டெவலப்மெண்ட்டுக்கு, கம்யூனிகேஷனா இருக்கட்டும், ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டிஸை டெவலப் பண்றதா இருக்கட்டும், டீம் பில்டிங் ஸ்கில்ஸா இருக்கட்டும், கான்ஃப்ளிக்ட் ரெசல்யூஷனா இருக்கட்டும், இந்த மாதிரியான பர்சனல் டெவலப்மெண்ட் ஆர் சாஃப்ட் ஸ்கில்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு வந்துட்டு மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் வந்துட்டு வெரி லெஸ் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. எஸ்பெஷலி ஃப்ரம் இந்தியா. நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா கம்யூனிகேஷனுக்கு பாத்தீங்கன்னா வெரி லெஸ் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. த ரீசன் வை இஸ் எதையாவது ஒன்று நம்ம போட்டு நம்ம ஒரு பில்ட் பண்ணிக்கலாம். பட் டெக்னிக்கலி ஸ்ட்ராங்கா இருக்காங்க. நிறைய பேருக்கு இங்க ஃபாரின்ல வந்துட்டு அப்ராட் ஆன்சைட் போறவங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியுமே நீங்க பாத்தீங்க அப்படின்னா அவங்க டெக்னிக்கலி ரொம்ப ஸ்ட்ராங்கான பர்சனா இருப்பாங்க. ஆருஜி சொன்ன ஒரு எக்ஸாம்பிள். நம்மள நிறைய பேர்கிட்ட வந்துட்டு அந்த டெக்னிக்கலி சவுண்ட் பர்சன் பட் ஆல்சோ ஹி நோஸ் ஹவு டு ஹி ஆர் ஷீ நோஸ் ஹவு டு டீல் த டீம். எப்படி வந்துட்டு ஒரு பிரச்சனைனா அவங்களுக்கு டீல் பண்றதுக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரியான லீடர்ஷிப் குவாலிட்டி 10ல ஒருத்தருக்கோ இல்ல ஒரு 25 பேர்ல ஒருத்தருக்கோ அந்த குவாலிட்டி இருக்கும்போது நாம ஏன் அந்த குவாலிட்டியை டெவலப் பண்ணிக்க முடியல அப்படிங்கிறதையும் இந்த கோர்ஸ் வந்துட்டு ஒரு 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 ரன் த்ரூவா கொடுக்கறதுக்காக பிளான் பண்ணோம். ஸோ வெல்கம் டு லீடர்ஷிப் லான்ச் பேட், யோர் பாத் டு ப்ரொஃபஷனல் எக்ஸலன்ஸ். அது ஏன் வந்துட்டு ப்ரொஃபஷனல் எக்ஸலன்ஸ் அப்படின்னு நான் ப்ரிஃபர் பண்றேன் அப்படின்னா, once again going back to not only technically we should be strong, we should also be strong and the personal aspects as well. Personal development ஏரியாலையும் நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஸோ ஆக்சுவலி இதுல கொஞ்சம் இந்த ப்ரெசன்டேஷன்ல கொஞ்சம் டெக்னிக்கல் எரர்ஸ் ஏதோ வர்றதுனால என்னோட ஆஃபீஸ் லேப்டாப் யூஸ் பண்றேன். ஸோ அதனால என்ன ஆகுது அப்படின்னா அந்த அனிமேஷன் ஏதோ ரன் பண்ண முடியல. ஸோ I wanted to have this as an activity. What does leadership mean to you? ஸோ யாராவது வாலண்டியர்ஸ் இருந்தீங்க அப்படின்னா வாட் டஸ் லீடர்ஷிப் மீன் டு யூன்னு கொஞ்சம் சொல்லுங்க. நான் ஸ்க்ரீன் பார்க்க முடியாதனால ஐ கம் பேக் டு மை ஸ்க்ரீன். லீடர்ஷிப், வாட் டஸ் லீடர்ஷிப் மீன் டு யூ? யாராச்சும் வாலண்டியர்ஸ் இருந்தா சொல்லுங்க. There is no right or wrong answers. You can just say anything. நீங்க சாட்லயும் போடலாம் and then unmute and speak. ஸோ யூஸ்வலாக எல்லா செஷன்லையும் சொல்கிறது நம்ம இன்ட்ராக்டிவ் செஷனாக மாற்றலாம் அப்படின்ட்டு. பட் எஸ் ஆப்வியஸ்லி திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் செஷன். த மோர் வி பார்ட்டிசிபேட் த மோர் வி வில் கெட் இட் அவுட். ஸோ யா தட்ஸ் pretty much it. Yeah, but it's up to you guys. You can share what is leadership to you because many leaders are here. இந்த செஷனுக்கு நம்ம செஷன் பண்ணதுலேயே பார்த்தோம்னா there are 14, 15 years, 10 years, 2 years. So you can be inspired to somebody else also. I know some people might be really fresher-ஆ இருக்கலாம். நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புள் வந்துட்டு இருக்காங்க. இங்கேயுமே என்னை விட எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புள் கண்டிப்பா இருக்கலாம். ஆர்ஜி ஆஃப்கோர்ஸ் ஹி இஸ் ஆல்சோ வெரி எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன். ஸோ எப்படி நம்ம வந்துட்டு நம்மளுடைய ஃபர்ஸ்ட் லீடர்ஷிப் குவாலிட்டிக்குன்னு நம்மளுக்கு தேவையான ஃபர்ஸ்ட் ஸ்கில்லுங்கிறது என்ன அப்படின்னா நம்மளுடைய கம்ஃபர்ட் ஜோனை உடைக்கிறது தான். நம்மளுடைய கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து வெளியில வந்து இதை சொன்னா என்ன ஆக போகுது, இது நம்மள யாரும் ஜட்ஜ் பண்ணிடுவாங்களா அப்படிங்கிற அந்த ஒரு ஐடியாவே இருக்க வேண்டாம். திஸ் இஸ் அ காமன் பிளாட்ஃபார்ம் வேர் வி கேன் மேக் மிஸ்டேக்ஸ் அண்ட் லேர்ன் ஃப்ரம் அதர்ஸ் மிஸ்டேக்ஸ். ஐ திங்க் ஸோ. ஸோ யாருக்காவது வாலண்டியர்ஸ் இருக்கீங்களா லீடர்ஷிப்னா என்ன அப்படின்னு சொல்றதுக்கு? தேர் இஸ் நோ ரைட் ஆர் ராங் ஆன்சர்ஸ் அண்ட் நோபடி இஸ் கோனா ஜட்ஜ் யூ. ஐ திங்க்
லைக் இனிஷியேட்டிவ் எடுக்கிறது, கைட் பண்றது, லைக் Exactly. Yeah. Thanks, Rajesh Kumar, for being the volunteer. ஸோ பிரேம் சொல்லிருக்காரு, டேக் அடிஷனல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் டு டிரைவ் த டீம் கோல். Additional responsibilities. Yes. Additional responsibilities to drive the team goal. Team goal. Yeah. Team goal. Yes. But leadership, I'll proceed further. I'll proceed further. So, yes. யாரா சொல்றீங்களா? திரு. சொல்லுங்க திரு. அண்ட் சார் பேசிக்கலி தட் லீடர்ஷிப் வந்து இப்போ ஓனர்ஷிப் ஒரு டாஸ்க் இருக்குன்னா வந்து அது ஓனர்ஷிப் டீம் கூட இருந்தா இப்போ டீம் ஏதாவது ஃபெயில் ஆனா கூட வந்து அது கேரி அவுட் பண்ணிட்டு யாரால பண்ண முடியும் அப்படின்றத ஓனர்ஷிப் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி ஓனர்ஷிப்பா எடுத்துக்கலாம். அது அக்கௌண்டபிலிட்டி, ஓனர்ஷிப். எஸ். தேங்க்ஸ் திரு. நீங்க சொன்ன எல்லாமே லீடர்ஷிப். பட் அதை தாண்டியும் லீடர்ஷிப்ல நிறைய இருக்கு. நம்மளுடைய ஆட்டிடியூடு, ஒரு பர்சன் ஒரு அவங்களுடைய ஆட்டிடியூட் மட்டும் பாத்தீங்க அப்படின்னா, ஆட்டிடியூடே நம்ம வந்துட்டு ஒரு ராங்கான வேர்டா எடுத்துக்கிறோம். there are positive and negative attitudes that we can show to a person. so ஆட்டிடியூடுங்கும் போது இஸ் a welcoming attitude-ஆ இருக்கும் சில பேர்கிட்ட. நம்ம போய் அவங்கள்ட்ட நம்மளுடைய மிஸ்டேக்ஸையும் நம்மளுடைய நான் இதை கரெக்ட் பண்ணிக்கலாம், எப்படி ரெக்டிஃபை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம அவங்கள்ட்ட கேட்போம். ஏன் அப்படின்னா we already started thinking them they are the mentor அப்படின்னு நம்ம திங்க் பண்றதுனால we feel okay to share with them நம்மளுடைய என்ன சொல்றது பிளஸ் ஆர் மைனஸ் நம்ம ஷேர் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஒர்க் ரிலேட்டட் நான் சொல்றேன். அண்ட் ஆல்சோ லீடர்ஷிப்ங்கிறது இட்ஸ் நாட் ஜஸ்ட் டீம் ஒர்க் சக்சஸோ அப்படி இல்லை. ஃபெயிலியர்ல இருந்து கத்துக்கிறதும் லீடர்ஷிப் தான். வல்னரபிளா இருக்கிறதும் லீடர்ஷிப் தான். பாசிட்டிவ் ஆட்டிடியூட் மட்டும் இல்ல, ஹவ் யூ மேனேஜ் த நெகட்டிவ் இமோஷன்ஸ், நெகட்டிவ் சைட் ஆஃப் யூ, அந்த மேனேஜ்மெண்ட், ரெஸ்பான்சிபிலிட்டி, அக்கௌண்டபிலிட்டி, யாரோ சொன்னீங்க, ஓனர்ஷிப் எடுத்துக்கிறது, மேனேஜ்மெண்ட், இன்னோவேஷன், இது எல்லாமே சேர்ந்தது தான் லீடர்ஷிப். லீடர்ஷிப் இஸ் ஜஸ்ட் நாட் ஒன் fine term that we can define. yes, success is leadership அப்படின்னு சொல்லிட முடியாது. yes, growth is leadership அப்படின்னு சொல்லிட முடியாது. if there is no growth, அந்த லீடர்ஷிப் why there is no growth னு அண்டர்ஸ்டாண்ட் பண்றதும் லீடர்ஷிப் தான். கிரியேட்டிவிட்டி இல்ல கொண்டு வரதும் லீடர்ஷிப் தான். இன்னோவேட்டிவ் தாட் ப்ராசஸை ப்ரொவோக் பண்றது, அதாவது உங்க டீம் கிட்ட இருந்து எப்படி அந்த இன்னோவேஷன் நீங்க கேதர் பண்ணலாம், உங்ககிட்ட இருந்து எப்படி அந்த இன்னோவேஷனை ஃபர்ஸ்ட் நீங்க ரியலைஸ் பண்ணலாம் அப்படிங்கிற செல்ஃப் அவேர்னஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி நம்மளுடைய இமோஷன்ஸை நேவிகேட் பண்றதுல இருந்து நம்மளுடைய டீமோட நேவிகேஷன்ஸ் அண்ட் வைடர் டீம், ஒரு டீம் இல்லாம கிராஸ் கொலாபரேஷன் டீம்ல கூட நாம வந்துட்டு அதை போய் ரீச் பண்ணி, சில பேர் இந்த டீம்ல அவங்க மேனேஜர் டீம் லீடர் கேட்க மாட்டாங்க, அடுத்த டீம்ல கேட்டுட்டு இருப்பாங்க. ஸோ அது வரைக்கும் ரீச் அவுட் பண்ணக்கூடிய பவர் இருக்கிறது தான் லீடர்ஷிப். It is just guiding people together or supporting others. The way அது என்ன attitude-ல நீங்க அதை கேரி பண்றீங்க, that is what leadership is. So why leadership skills matter அப்படின்னா 85%, just couple of statistics, I don't want to give more statistics, leadership skills தான் மேட்டர்னு. ஏன்னா இங்க நிறைய பேருக்கு தெரியும் லீடர்ஷிப் ஸ்கில் எதுக்கு முக்கியம்ட்டு, அதனாலதான் இவ்வளவு பேர் ரெஜிஸ்டர் பண்ணியும் வந்திருக்கீங்க. ஸோ லீடர்ஷிப் ஸ்கில்ஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். பட் 85% ஆஃப் த கரியர் சக்சஸ் வந்துட்டு கம்ஸ் ஃப்ரம் நான் டெக்னிக்கல் சாஃப்ட் ஸ்கில்ஸ். அதுதான் இங்க இம்பார்ட்டன்ட். ஏன்னா டெக்னிக்கல் ஸ்கில்லேருந்து நம்மளுக்கு டெஃபினெட்லி அது ப்ராஜெக்ட்டுக்கு தேவையான அந்த ஐடி என்வாயர்மெண்ட்டுக்கு தேவையான ஆர் இட் குட் பி நான் ஐடி எனி என்வாயர்மெண்ட்டுக்கு தேவையான அந்த டெக்னிக்கல் நாலேஜ் இருக்கணும். பட் அந்த டெக்னிக்கல் நாலேஜை கம்யூனிகேட் பண்றதுக்கும், கேரி ஃபார்வர்ட் பண்றதுக்கும், ஓனர்ஷிப் எடுத்துக்கிறதுக்கும், ரெஸ்பான்சிபிளா இருக்கிறதுக்கும், இனோவேஷனை கிரியேட் பண்றதுக்கும் we need so much of soft skills. அதனாலதான் 80% ஆஃப் த கரியர் சக்சஸ் கம்ஸ் ஃப்ரம் சாஃப்ட் ஸ்கில்ஸ்னு ஹார்வர்டோட ஸ்டடி சொல்லுது. அண்ட் ஆல்சோ நம்மளுடைய டீமோட ப்ரொடக்டிவிட்டி இருக்கு, டீம் ப்ரொடக்டிவிட்டி இஸ் ஈக்குவல் டு டீம் சக்சஸ் இருக்கு இல்லையா? ஸோ அது வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா we will definitely டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட் நம்மள ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தோம்னா yes we will succeed. பட் டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட் பிளஸ் உங்களுடைய பர்சனல் டெவலப்மெண்ட் அண்ட் சாஃப்ட் ஸ்கில்ஸ் அதிகமா இருந்தது அப்படின்னா, if you're strong in your soft skills, then 3 times the productivity. That's what the study says. So leadership எதுக்கு important அப்படின்னா it drives growth. ஃபர்ஸ்ட் திங் வந்துட்டு it drives growth. growth எங்க இருந்து டெவலப் ஆகும் அப்படின்னா both personally and also professionally. நம்மளுக்கும் அது அப்ளை ஆகும், அடுத்தவங்களுக்கும் அது அப்ளை ஆகும். லீடர்ஷிப்னு சொல்லும்போது ஒரு லீடரால தன்னை டெவலப் பண்ணிக்காம அடுத்தவங்களை டெவலப் பண்ணவே முடியாது. That's the very first thing. Unless you are aware of yourself, unless you have developed yourself, you cannot develop or you cannot guide others. நீங்க ஃபிளைட்ல போகும்போது சொல்லுவாங்க தெரியுங்களா, ஆக்சிஜன் மாஸ்க் மேல இருந்து ரிலீஸ் ஆகும் அப்படின்ட்டு. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு அந்த மாஸ்கை யூஸ் பண்ணிக்கங்க, then you can support whoever needs that mask. Same thing goes to the leadership. ஃபர்ஸ்ட் அது வந்து செல்ஃபிஷா நம்ம பார்க்க கூடாது. The reason why is you be correct. The reason why is you are impacting the surrounding environment. நீங்க தான் பிகரா இம்பாக்ட் பண்ண போறீங்க அப்படின்னா
ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு அந்த பர்சனல் டெவலப்மெண்ட் வந்துடணும். அதுக்கப்புறம் அதை வந்துட்டு ஸ்லோலி we can start building it into a team and then to the wider team and then to the organization or community or family. It comes leadershipங்கிறது ஒரு சின்ன வட்டத்துக்குள்ள அடக்கிடவே முடியாது. And when growth comes, what happens? It creates a positive impact. அதுதான் நான் அப்படி சேர்த்தே சொல்லிட்டேன். Good leaders will always uplift others. அவங்களால பர்சனலா அப்படி நம்ம ஒன்ஸ் நம்ம பர்சனல் growth அட்டைன் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா வாட் ஹேப்பன்ஸ் இஸ் நெக்ஸ்ட் நம்ம யாருக்கு இதை டீச் பண்ணலாம், யாருக்கு இதை நம்ம வந்துட்டு ஹெல்ப் பண்ணலாம், இதை சப்போர்ட் பண்ணலாம், ஹூ நீட்ஸ் திஸ்ன்னு அந்த லீடர்ஷிப் குவாலிட்டி வந்து தேட ஆரம்பிச்சிடும். ஸோ தட் இஸ் வை லீடர்ஷிப் ஸ்கில்ஸ் மேட்டர். அதை வந்து நம்ம வந்துட்டு ஒன்ஸ் வி ஃபீல் தட் ஓகே நம்மளுக்கு இந்த ஸ்கில் தெரிஞ்சிச்சு, சாஃப்ட் ஸ்கில் நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கும், கம்யூனிகேஷன் எஸ் வி கேன் டூ இட், வி கேன் ஹெல்ப் அதர்ஸ். ஒன்ஸ் யூ கெட் டு நோ த பவர் தட் யூ கேன் ஹெல்ப் அதர்ஸ், யூ cannot keep shut, you cannot confine it to yourself. அதுதான் லீடர்ஷிப்போட பவர். ஸோ இட் கிரியேட்ஸ் அ பாசிட்டிவ் இம்பாக்ட். ஸோ பாசிட்டிவ் இம்பாக்ட் கிரியேட் ஆனதுக்கு அப்புறம் என்ன பண்ணும், எவ்ரி டைம் வென் யூ கம் அவுட் ஆஃப் அ கம்ஃபர்ட் ஜோன், எவ்ரி டைம் தெர் இஸ் அன் இம்பேலன்ஸ், இட் ட்ரைஸ் டு பேலன்ஸ் த சேஞ்ச் வித் அ கிளாரிட்டி. அதான் அங்க நடக்கும். அன்சர்டன் டைம்ஸ்ல லீடர்ஷிப் ப்ரொவைட்ஸ் டைரக்ஷன். எல்லாருக்குமே ஒண்ணு தெரியல அப்படின்னா யாராவது ஒருத்தருக்கு இதை நம்ம சொல்லணும், பிகாஸ் ஐ திங்க் ஐ கேன் டூ இட், ஐ கேன் சே இட், நான் சொல்றதுனால ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணணும்னு தோணிட்டே இருக்கும். ஆனா ஜஸ்ட் நம்மளுக்கு வந்து அந்த ஒரு ஃபியர் இருக்கும். நம்ம சொன்னா நம்மள ஏதாவது ஜட்ஜ் பண்ணுவாங்களா, நம்ம சொன்னா நம்மள யாராவது வந்துட்டு எப்படி சொல்றது, ஃபியர் ஆஃப் ஈவன் பீயிங் விசிபிள் அப்படிங்கிறதே கூட ஒரு 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 ப்ராப்ளமா இருக்கும். ஸோ அதனால அது சொல்லாமலே நிறைய டைம் இருப்பாங்க. ஸோ ஒன்ஸ் யூ ஹேவ் த லீடர்ஷிப் குவாலிட்டி, யூ கேனாட் கீப் ஷார்ட். நான் சொன்ன மாதிரி you will possibly look for direction. அது தப்போ ரைட்டோ, இதை ட்ரை பண்ணலாமா அப்படின்னு நம்மளுக்கு ஒரு தாட் ப்ராசஸ் வர ஆரம்பிச்சிடும். that's what leadership drives you into. it empowers you to make bold decisions. இந்த போல்டு டெசிஷனை மேக் பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னா அதுக்கு ரைட்டான ரிசல்ட் கிடைக்குமா ராங்கான ரிசல்ட் கிடைக்குமா தெரியாது. that is why it is called as bold decisions. because people, great leaders, I'll come back later அந்த லீடர்ஸை பத்தி பேசும்போது நான் சொல்றேன், they have made worst decisions but they take ownership. திருவோ யாரோ சொன்னீங்க இல்லையா, ஓனர்ஷிப் எடுத்துக்கிறதுன்னு, அந்த டேக்கிங் ஓனர்ஷிப் ஈவன் டியூரிங் அ ஃபெயிலியர். that is what empowers you to make you bold decisions. adapt with resilience. resilience-னா என்ன, எத்தனை வாட்டி கீழே விழுந்தாலும் என்னால முடியும்னு திரும்பி எந்திரிக்கிறது. it is a lesson அப்படின்னு நினைக்கிறது தான் resilience. and also inspire to inspire others. நாம ஃபர்ஸ்ட் இன்ஸ்பயர் ஆனாதான் அடுத்தவங்களை இன்ஸ்பயர் பண்ண முடியும். you take any entrepreneur, they'll be so inspired about their own idea. if they are not inspired about their own idea, they probably lack somewhere and the motivation இல்லாம இருக்காங்க. if they have that, ஒரு entrepreneurக்கு எப்படி லீடர் ஃப்ரெஷரா இருக்கட்டும், புதுசா வர someone who are in mid junior level managers இருக்கட்டும், senior managers இருக்கட்டும், they need to inspire, they need to have that motivation to inspire others. அவங்க எந்த ஃபார்மல் ரோல்லயும் இருக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ வந்து as a next step I want to break some myth versus reality. என்ன அப்படின்னா நிறைய பேருக்கு லீடர்ஷிப்னா என்ன அப்படிங்கிறதுல ஒரு சின்ன ஒரு இது இருக்கு. நான் லீடரா இல்ல, சம்படி யாரோ எங்க டீம்ல வந்துட்டு இத்தனை வருஷம் ஒர்க் பண்ணிருக்காங்க, அவங்க லீடரா இருந்துட்டு போட்டுமே, நான் இப்பதானே ஃப்ரெஷரா ஜாயின் பண்ணிருக்கேன், நான் ஏன் லீடர்ஷிப் எல்லாம் பத்தி திங்க் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாம் இந்த myth versus reality. and also mid junior level, என்னோட ப்ரொமோஷன் இப்ப இல்ல, என்னோட டைம் வரும்போது ஐ ஷோ மை லீடர்ஷிப் ஸ்கில் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்குலாம் ஐ வாண்ட் டு பிரேக் தேர் என்ன சொல்றது myth bubble அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். so leaders are not born, they are made. லீடர்ஷிப்னு சொல்றதுங்கிறது, லீடர்ஷிப் இஸ் நெவர் அ ட்ரைட். நீங்க எந்த புக்கை வேணாலும் எடுத்து ரெஃபர் பண்ணி பாருங்க. ஒரு பிறந்ததுல இருந்து நம்மளுக்கு ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ், நம்மளோட பிஹேவியர், நம்மள வளர்க்குற விதம், இதுல இருந்து நம்ம கொஞ்சம் டெவலப் ஆகி நம்மளுக்கு ஒரு கேரக்டர் வரும் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு கேரக்டரிஸ்டிக் ட்ரைட் கிடையாது. லீடர்ஸ் ஆர் நாட் born leaders சில பேரை சொல்லுவாங்க. no, they are not born leaders. they gather the impact, they gather the input, they gather the information and then they create an impact. அதை பேஸ் பண்ணும்போது they try to come out of your comfort, of their own comfort zone. they want to do something, they want to make bold decisions, they want to say it. அவங்களுடைய வாய்ஸ் கேட்கணும்னு நினைப்பாங்க. நீங்க எவ்வளவு ரிபல்ஸ், ஷேக்வாரியால இருந்து யார வேணா நீங்க எடுத்து பாருங்க, they are not born leaders. they kind of adapt to the environment. எல்லா சிச்சுவேஷன்லயும் அவங்களுக்கான அந்த கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து வெளில வரும்போது ஒரு ஸ்ட்ரகிள் இருக்கும். இந்த ஸ்ட்ரகிள் ஏன் நடக்குதுன்னு ஒரு கொஸ்டின் இருக்கும். அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் தேடி போவாங்க. அப்ப அந்த ஆன்சர் தேடி போகும்போது ஏன் இப்படி நடக்குது, why this and why not that அப்படிங்கிற அந்த கொஸ்டின் அவங்களுக்கு வரும். so they take informed decisions.
அப்போ எல்லாருடைய லைஃப் ஹிஸ்டரியிலையும் எடுத்து பார்த்தீங்கன்னா, தே வுட் ஹவ் மேட் குட் டெசிஷன்ஸ் அண்ட் பேட் டெசிஷன்ஸ். என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, தே லேர்ன் ஃப்ரம் குட் டெசிஷன்ஸ். தே அப்ளை ஃபார் மோர் ஏரியாஸ். தே லேர்ன் ஃப்ரம் பேட் டெசிஷன்ஸ் அண்ட் தே வில் சே தட் இதெல்லாம் நம்ம இந்த மாதிரி அப்ளை பண்ணக்கூடாதுன்னு அவங்களுக்கும் யூஸ் பண்ணிக்குவாங்க, அதர்ஸ்க்கும் சொல்லுவாங்க. தட்ஸ் ஹவ் தே பிகம் த லீடர்ஸ். ஸோ ஒன்ஸ் அகேன் லீடர்ஸ் ஆர் நாட் born லீடர்ஸ்ங்கிறது கிடையாது. தே ஆர் மேட். லீடர்ஷிப் இஸ் அ ஸ்கில் லைக் எனி அதர். நீங்க எப்படி டெக்னிக்கல் ஸ்கில், இன்னைக்கு மெஷின் லேர்னிங் வருது, அதை நம்ம கத்துக்கணும், மெஷின் லேர்னிங் 6 மாசத்துல நான் கத்துக்குவேன் அப்படின்னு சொல்ற மாதிரியே லீடர்ஷிப் இஸ் அ ஸ்கில் லைக் எனி அதர். இட் கேன் பி லேர்ன்ட், இட் கேன் பி practiced and it can be mastered. என்ன நீங்க மெஷின் லேர்னிங்க்கு ஒரு 6 மாசத்துல இருந்து 1 இயர்ல ஐ டோன்ட் நோ ஆன் தி ஸ்ட்ராங், ஐம் நாட் அ டெக்னிக்கல் பர்சன், எவ்வளவு வருஷம் தேவைப்படும் தெரியல மெஷின் லேர்னிங்க்கு. பட் லீடர்ஷிப் டேக்ஸ் டைம் பிகாஸ் அதை ப்ராக்டிஸ் பண்ணணும். இன்னைக்கு ஒரு டெசிஷன் மேக் பண்ணிருக்கீங்க அப்படின்னா 20 வருஷம் கழிச்சு அதே டெசிஷனை மேக் பண்ணும்போது அதை சுத்தி இருக்கிற சர்க்கம்ஸ்டான்சஸும் சிச்சுவேஷன்ஸும் சேஞ்ச் ஆயிருக்கும். ஸோ இப்போ நியூ சர்க்கம்ஸ்டான்சஸ்க்கு நீங்க அடாப்ட் பண்ணணும். ஸோ அப்ப உங்களுக்கு இவ்வளவு தூரம் வந்திருக்க அந்த 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 எக்ஸ்பீரியன்ஷியல் லேர்னிங்கை வச்சுக்கிட்டு நீங்க இதை எப்படி இப்ப சால்வ் பண்ணலாம் அப்படின்னு நீங்க அடாப்ட் பண்ணுவீங்க. புதுசா கத்துக்குவீங்க. புதுசா சேஞ்சை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவீங்க. புதுசா அந்த ஏற்பட்டிருக்க அந்த சேஞ்ச்னால என்னென்ன ரிஸ்க் இருக்கும் அப்படின்னு அசஸ் பண்ணுவீங்க. ஸோ இதுக்கப்புறம் தான் அந்த டெசிஷனை மேக் பண்ணுவீங்க. I'll talk about decision making also in the coming slides. So once again, leadership takes time. அந்த லீடர்ஷிப் ஸ்கில்லை வந்து மாஸ்டர் பண்றதுக்கு it takes time, but it can be learned and practiced and mastered. செகண்ட் மெத் நான் வந்து பிரேக் பண்ணணும்னு நினைக்கிறது வந்துட்டு, யூ நீட் அ டைட்டில் டு பி லீடர். நான் சொன்னேன் இல்லையா, நான் சிஇஓ இருக்கணும், நான் வந்து டீம் மேனேஜரா இருந்தா தான் நான் வந்துட்டு என்னோட லீடர்ஷிப் ஸ்கில்ல கொண்டு வர முடியும், நான் ஒரு 5 to 10 இயர்ஸ் நான் வந்து ஏதாவது ஒரு லீடர்ஷிப் ரோல்ல இருக்கணும், அப்புறம் தான் நான் கொண்டு வர முடியும் அப்படின்றது கிடையவே கிடையாது. தேர் கேன் பி ஆஸ் யங் அஸ் சம்ஒன். இப்போ எவ்வளோ யங் சிஇஓஸ்லாம் வந்துட்டு இருக்காங்க. அப்போ how do they manage? They have some sort of leadership skill within them. Leadership is all about influence. நான் பொசிஷனை பத்தி கிடையவே கிடையாது. Somebody who might not be in any position. For example, ஒரு சின்ன பொண்ணு, she worked for climate change, Greta Thunberg. அந்த பொண்ணுக்கு வந்துட்டு she doesn't have any position. She is not even older than us. ஆனா எப்படி she was able to influence a mass group of people. ஏன்னா அது ஒரு காசுக்காக she had some kind of vision. She wants to propose some kind of thing. She wants to do some kind of என்ன சொல்றது, ஒரு கோச்சிங் ஸ்டைல்னு வச்சுக்கோங்க. So I'll talk about the leadership styles too. So leadershipங்கிறது it's all about influence. How you can influence, positive influence. நான் இங்க பேசுறது வந்து positive influence and not the negative influence. One who does the negative influence cannot be a leader. அதை வேணா அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இட்ஸ் நாட் அபவுட் பொசிஷன். எனி பொசிஷனுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நான் என்னோட லீடர்ஷிப் ஸ்கில்லையே ஆரம்பிப்பேன் அப்படின்னா we are basically wrong here. Leadership is all about how we can influence people, how we can support people, how we can persuade people without breaking the barriers. So anyone can lead, whether your team member இருக்கலாம், நீங்க ஸ்டூடெண்டா இருக்கலாம், can be volunteer-ஆ இருக்கலாம். சடனா ஒருத்தவங்க இந்த கிரைசிஸ் டைம்ல எல்லாம் பாத்தீங்கன்னா திடீர்னு ஒரு குரூப்ல இருந்து யாராவது ஒருத்தவங்க வாலண்டியரா இருப்பாங்க, ஸ்டூடெண்ட் வாலண்டியரா இருப்பாங்க, இல்ல காலேஜ் யூனியன் ரெப்ரசன்டேட்டிவா இருப்பாங்க. சடனா அவங்க ஒரு மாஸ் குரூப்பை லீட் பண்ணுவாங்க. how do they get that? அந்த ஒரு மொமெண்ட், ஒரு ஸ்பார்க் கிடைக்குது இல்லையா? எப்படி திடீர்னு நம்மள மாதிரி ஒரு ஸ்டூடெண்டா இருந்தாங்க, எப்படி how is he doing that? I have a story actually to tell for that. So the underlining fact is anyone can lead. Whether you are a team member, student, volunteer, anyone can lead. So next bubble நான் break பண்ணணும்னு நினைக்கிறது வந்துட்டு, leaders must have all answers. இப்போ எனக்கு லீடர்ஷிப்ல பத்தி எனக்கு எல்லாமே தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டா அப்படி இல்ல. லீடர்ஷிப் பத்தி எனக்கும் தெரியாத நிறைய கான்செப்ட்ஸ் நிறைய இருக்குது. I'm trying to learn as much as I can. But there will be still concept இந்த சோஷியல் மீடியால இல்லாம, இந்த உலகத்துக்கே நம்மளுக்கு தெரியாம, somewhere in a village there might be a leader who is leading everything. ஸோ நம்மளுக்கு அது லைம் லைட்டுக்கு வந்து நம்ம ஒரு லெசனா படிக்கிற வரைக்கும், இல்ல நம்ம அது ஒரு ஸ்டோரியா கேட்கிற வரைக்கும் வாட் கிரேட் திங்ஸ் he or she is doingங்கிறது நம்ம யாருக்குமே தெரியாது. ஸோ லீடர்ஸ் கிட்ட எல்லா ஆன்சர்ஸும் இருக்கணும்ன்றது அவசியமே கிடையாது. somebody out there is doing a great job. ஆனா அவங்கள்ட்ட எல்லா ஆன்சர்ஸும் இருக்குமான்னு கேட்டா not necessarily. They ask question. ராதர் எல்லா ஆன்சரும் இருக்கணும்னு நினைக்கிறதுக்கு பதிலா கரெக்டான கொஸ்டினை கேட்பாங்க. அந்த கொஸ்டின் மூலமா நம்ம ஒரு ஆன்சரை ஃபைண்ட் பண்றதுக்கான ஒரு மோட்டிவேஷன் இருக்கும் இல்லையா, அதை தான் கைட் பண்ணுவாங்க. இப்போ அந்த ஒரு கொஸ்டின் கேட்கறது மூலமா யாரெல்லாம் அந்த சிமிலர் கொஸ்டினை கேட்கறாங்க, யாரெல்லாம் அப்போசிஷனான கொஸ்டினை கேட்கறாங்க அப்படிங்கறத லிசன் பண்ணுவாங்க.
They empower others to contribute சொல்யூஷனை கிரியேட் பண்றதுக்கும், நான் சொன்னேன் இல்லையா, இன்னோவேஷன், சேஞ்ச், இதெல்லாம் கிரியேட் பண்றதுக்கும் they will be the pushing factor. அப்படி இருந்து அந்த கொஸ்டினை கேட்பாங்களே தவிர எல்லா ஆன்சரும் அவங்கள்ட்ட இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நாட் நெசசரிலி they should have no answers ன்னு சொல்ல வரல. They will have some answers, but they will be ready to be within the team player. நம்ம டீமோட ஒன்னா இருந்து நானும் இந்த ஆன்சரை ஃபைண்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பர்சனாலிட்டியா இருப்பாங்க. ஸோ தேர் மே பி சம்படி, நீங்க நினைக்கலாம் அவங்கள்ட்ட நிறைய குவாலிட்டி இருக்கும்னு நினைச்சேன், சடனா பார்த்தா அவங்களுக்கு இதுக்கெல்லாம் பதிலே தெரியல, இது என்னன்னா தெரியல அப்படின்னு சொல்றாங்க, அவங்கள நான் ஒரு லீடரா நினைச்சிட்டேன், இல்ல ஒரு பெரிய மேனேஜர் நினைச்சிட்டேன் நானு அப்படின்னா, not necessarily. Nobody knows answers for everything. So we should accept that. அப்புறம் fourth bubble I wanted to break is being a leader means tough being all time. ஒரு லீடர்னா எப்பொழுதுமே எப்படி சொல்றது, ஒரு மித் சொல்லுவாங்க, leaders are always seen in suits and best dressed or something like that. அப்படிலாம் கிடையாது. Steve Jobs is the best example. He always comes in a casual jeans and always in a black shirt, and he's still a good leader for Apple. So as a business person, he's a marketing good strategist as well. So doesn't mean that எப்பொழுதுமே அவங்க ஒரு ஸ்டிக்மாட்டா மாதிரி அவங்க இப்படிதான் ட்ரெஸ் பண்ணணும், இப்படிதான் அவங்களோட ஆட்டிடியூட் இருக்கணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. ஆல்வேஸ் டஃபா இருக்கணும் அப்படிங்கிறதும் கிடையாது. A true leader will always find the balance between strength and empathy, emotional intelligence and vulnerability. இது நாலுத்துக்கும் அவங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியும். எம்பத்தைஸ் பண்ணணும் மொத்த குரூப்பையும் சரி, லார்ஜர் குரூப்பையும் சரி. மாஸ் பாப்புலேஷன், நிறைய லீடர்ஸ், பெரிய பெரிய லீடர்ஸ்லாம் பாத்தீங்கன்னா, நாட் ஜஸ்ட் நம்ம ஒரு 5 பேருக்குள்ள வச்சிருக்க டீமோ இல்ல 10 பேர் உள்ள டீமோ 50 பேர் உள்ள டீமோ அவங்க டீல் பண்ண மாட்டாங்க. they'll be dealing with a mass group of people. 1000 பேர் 1,00,000 பேர் ஒரு மீட்டிங்க்கு வராங்க அப்படின்னா, how do they have that kind of mass, ஒரு கரிஷ்மாவோ, how do they carry that? Because they can empathize people, they can easily communicate with people, and they be true to themselves. அவங்க எப்படி இருக்காங்களோ அதே மாதிரி vulnerable-ஆ they are okay to expose themselves to the mass crowd. So peopleம் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஓ, நம்மள மாதிரி இவங்களும் ஆர்டினரி பீப்புள் தானா அப்படின்னு அதை அக்செப்ட் பண்ணிக்கிறது மூலமா தான் அந்த ஒரு கனெக்ஷன் ஏற்படும். So being a leader means not being tough all time. Doesn't mean being tough all time. So நெக்ஸ்ட் இல்ல யார் தெரியுது யாரு தெரியலங்கிறது வேண்டாம், பட் இந்த கான்செப்டை மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. Brené Brown, ஒன் ஆஃப் த மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர்ஸ் தட் ஐ ஃபாலோ. ஸோ ஷீ இஸ் அ ரிசர்ச்சர், ஆத்தர். அவங்க வந்து ட்ரெடிஷனல் தோ அவங்க வந்து ட்ரெடிஷனல் பிசினஸ் லீடர் கிடையாது, பட் ஷி ஹஸ் ரிட்டன் எக்ஸ்டென்சிவ்லி அபவுட் வல்னரபிலிட்டி. யாருக்காச்சும் வந்துட்டு லீடர்ஷிப்ல எவ்வளோ வல்னரபிலிட்டி இருக்கணும், அவங்களுடைய பர்சனல் ஸ்ட்ரகிள்ஸ் எவ்வளோ அப்படின்னு தெரிஞ்சுக்கணும், இவ்வளோ தூரம் ஸ்ட்ரகிள் பண்ணதுக்கு அப்புறமும் நம்ம லீடரா இருக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா Brené Brown நீங்க வந்துட்டு ஃபாலோ பண்ணிக்கலாம். அடுத்து வந்துட்டு ஹாவர்ட் ஸ்கல்ஸ், ஃபார்மர் சிஇஓ ஆஃப் ஸ்டார்பக்ஸ். அவர் வந்து இதெல்லாம் அவங்களே சொன்ன வேர்ட்ஸ். ஸோ ஹீ ஹேட் பீரியட்ஸ் ஆஃப் செல்ஃப் டவுட்ஸ். அவர் நம்மளால இது பண்ண முடியுமா அப்படின்னு நிறைய அவருடைய லீடர்ஷிப் ஸ்டைல்ல வந்துட்டு கொஸ்டின் நிறைய பண்ணியிருக்காங்க. அப்ரோச் டியூரிங் ஸ்டார்பக்ஸோட growth, and we all know that ஸ்டார்பக்ஸோட growth வந்து been like on the rise தான் நான் சொல்லுவேன். And Indra Nooyi, former CEO of PepsiCo, she has spoken about challenges of being a woman and person of color. For example, I will also talk through about என்னுடைய personal challenges as a being a woman, being a person of color, especially வெளிநாட்டுல இருக்கும்போது person of color-ஆ இருந்துகிட்டு அந்த லீடர்ஷிப்புக்கு போட்டி போடுறது, நம்மளுக்கு இது தெரியும் அப்படின்னு நம்ம கையை தூக்கி சொல்றதுங்கிறது வந்துட்டு ஒரு பிக் பேரியர், ஒரு பெரிய வால் முன்னாடி நின்று பேசுற மாதிரி தான். அவ்வளோ இட்ஸ் நாட் ஆஸ் ஈஸி ஆஸ் வி திங்க். Jacinda Ardern, உங்களுக்கு ஃபார்மர் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் நியூசிலாந்து, அவங்க வந்து இந்த கோவிட் டைம்லலாம் நல்ல she took so much of responses. So she openly discussed the challenges of balancing leadership and motherhood. Relationship and leadership குள்ள அவங்களுக்கு நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருந்துச்சு. அண்ட் ரிச்சர்ட் பிரான்சன், உங்களுக்கு வெர்ஜின் குரூப் தெரிஞ்சிருக்கும், நிறைய பேர் பார்த்திருப்பீங்க, ஃபவுண்டர் ஆஃப் வெர்ஜின் குரூப். அவருக்கு வந்துட்டு டிஸ்லெக்ஸியா இருந்துச்சு, அண்ட் ஹவு இட் அஃபெக்டட் ஹிஸ் ஏர்லி லீடர்ஷிப் எக்ஸ்பீரியன்சஸ். ஸோ லீடர்ஸ் கேன் ஹாவ் ஃப்ளாஸ், லீடர்ஸ் கேன் பி வல்னரபிள், லீடர்ஸ் கேன் ஹாவ் செல்ஃப் டவுட்ஸ். நம்மளுக்கு மட்டும் தான் செல்ஃப் டவுட், ஐயோ என்னால் இதை பண்ண முடியுமா, நம்மளுக்கு மட்டும் செல்ஃப் டவுட் இருக்காது, எல்லா லீடர்ஸுக்கும் இருக்கும். மார்ட்டின் லூதர் கிங், வெரி கிரேட் பர்சனாலிட்டி, மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர், அவருக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல ஏறி பேசும்போது என்னால் இதை பண்ண முடியுமா அப்படின்ற எவ்ரி ஸ்டேஜ் he used to have that kind of fear. அதுக்கப்புறம் he delivers an excellent speech.
ஸோ செல்ஃப் டவுட்டுங்கிறது எல்லாருக்குமே வர்றதுதான். யாருக்குமே எவ்வளோ பெரிய லீடரா இருந்தாலும் என்னால இதை பண்ண முடியுமான்ற கேள்வி அவங்களுக்கு எழாம இருக்கவே இருக்காது. தட் இஸ் எக்ஸாக்ட்லி த ரைட் பொசிஷன் டு ஆஸ்க் த செல்ஃப் கொஸ்டின். என்னால இதை பண்ண முடியுமா அப்படின்னு கேட்காம நம்ம செய்யறதா இருந்தா தான் அது ஓவர் கான்ஃபிடன்ஸா நம்மளுக்கு மாறலாம். ஆனா என்னால இதை செய்ய முடியுமான்னு கேட்கறது ரொம்ப செல்ஃப் டவுட் கிடையாது. வி ஆர் ஜஸ்ட் செல்ஃப் அசஸிங். என்னால இதை செய்ய முடியுமா? எஸ், ஐ ஹாவ் மை கேப்பபிலிட்டிஸ். அந்த ஒரு தாட் வந்துச்சுன்னா அதை நம்ம புஷ் பண்ணிட்டு ஐ நோ ஐ ஹாவ் திஸ் கேப்பபிலிட்டிஸ் ஆர் என்ன கேப்பபிலிட்டிஸ் எனக்கு இருக்குன்னு நம்மளே நம்மள செல்ஃப் கொஸ்டின் பண்ணோம் அப்படின்னா we will be able to say the answer. எஸ், என்னால இதை பண்ண முடியும் எடுத்து. நோ, எனக்கு இந்த பர்டிகுலர் ஸ்கில் கிடையாது. இதுக்கு எனக்கு டைம் கொடுத்தீங்கன்னா நான் டெவலப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் பண்ணுவேன் அப்படிங்கிற பெஸ்ட் டெசிஷனே நம்மளால மேக் பண்ண முடியும். இஃப் வி ஹாவ் த ரைட் கொஸ்டின் ஃபார் அவர் செல்ஃப்.